சென்னி எழுத்து கணங்கையிலே காக்கும் அகம்படி தொழிமை கொண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி பங்கயம் தொலவும் நாரும் வேத்திரபடை பொறுத்த செங்கயம் பெருமான் நந்தி சீரடி கவளம் போற்றி கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிப்போர் மெய்ஞான பானுவாகி உயிராரும் கொள்ளில் திருவாபடுதுறைவாள் குருநவ சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடிதலை கமாதும். எல்லாமல்ல இறைவனுடைய பேரொரு கருணையும் குருவரிடம் முன்னின்றல் செய்ய குண்டை பதிவார் தெய்வ சேக்கலார் பெருமானால் அள்ளி செய்யப்பட்ட பெரிய புராணம் என்னும் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவ்வகையிலே அருள் தரும் தேவகிரி அம்மை உடனாகிய அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வர பெருமான் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றியும் வணங்கியும் அருள் குருநாதர் திருவடிகளை முக்கரணங்களாலே பணிந்து அடியேனையும் இந்நன்னெருக்கண் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமகனார் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கியும் இங்கே எழுந்தள்ளிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் போற்றி வணங்கி இவ்வகுப்பினை சிந்திக்க முற்படுகின்றோம். திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் மார்கழி மாதம் போராட நட்சத்திரம் எம்பிரான் சாக்கிய நாயனாருடைய குரு பூசை நன்னார். சாக்கிய நாயனார் இருந்ததும் நம்முடைய தந்தை நன்னாடு என்று இந்த வேளையிலே மகிழ்ந்து சாக்கிய நாயனாருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே போற்றி வணங்கியும் நாம் இப்பொழுது தொடர்ந்து தொண்டை நன்னாட்டிலே காஞ்சிமா நகரிலே பயணித்து கொண்டே இருக்கின்றோம். அதிலே குடமுழுக்கு சந்தித்தோம். குரு பூசைகளையும் இப்பொழுது கண்டுகொண்டு அப்படியே நாம் இப்பொழுது நாயனார் சரீரத்துக்குள்ளே செல்ல இருக்கின்றோம். சென்ற வகுப்பானது பாடலை மட்டும் பார்த்துவிட்டு நாம் புராணத்துக்குள்ளே போலாம் என்று சொல்லியிருந்தோம். இப்பொழுது 110வது 11வது பாடல் அதுதான் நாயனாருடைய சரீரத்தை தொடங்கக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது. இதுகாலும் 110 பாடல்கள் நாட்டு சிறப்பையும் நகர சிறப்பையும் நமக்கு தெய்வ சேக்கலார் பெருமான் நமக்கு அருளி செய்தார். அவ்வகையே திருநகரம் அதன்கண் ஒருமருங்கு உறைவார் இவ்வுலகில் பிறப்பினால் ஏகாலை குலத்து உள்ளார் செவ்விய அன்புடைய மனத்தார் சீலத்தின் நெறி நின்றார் மைவிரவு கண்டர் அடி வழி தொண்டர் உலா ஆனார். அப்ப காஞ்சி திருநகரத்தின் ஒரு பக்கத்தில் வாழ்பவர் இந்த உலகத்தின் குடிப்பிறப்பினால் ஏகாலி குலத்தில் பிறந்தார். ஏகாலின்னா என்னங்க? வண்ணார். அவங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூய்மை செய்தல், அழுக்கு துணிகளை தூய்மை செய்தல். இது எவ்வளவு பெரிய வேலை என்று நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செம்மையுடைய அன்பு நிரம்பிய மனத்தினை உடையவர். இவர் எப்படிப்பட்டனா செம்மை செம்மை அப்படின்னா செம்மை நெறி அறியாத சிதடரோடு திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதல்வன் தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றி வைத்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர்வருவார் அச்சோவே. இப்ப நம்மளை எல்லாம் பெருமான் ஒரு பொருளாக வைத்து இங்கே இந்த சரீரத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார் என்றால் அதற்கு நாம் செய்த தபமும் பெருமான் நம் மீது வைத்த கருணையும் தான். அந்த கருணைன்னு ஒன்று இல்லை, பெருமான் நம் மீது வைக்கல அப்படின்னா இது போன்ற திருவாரலாற்றையும் புராணங்களையும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமானா இல்லை. பெருமான் நம் மீது வைத்த கருணை அது. அப்படி அவர் ஏகாலி குலத்தில் பிறந்தார். இந்த ஏகாலி குலமானது எப்படி அந்த திணிகளுடைய அழுக்கை நீக்குகின்றதோ அதுபோல எம்பிரான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார்
நம்முடைய ஆணவமல அழுக்கை எல்லாம் நீக்கும் பொருட்டாக, அது எப்படி அந்த அழுக்கை நீக்குவதற்காக கூட உவர்மண் சேர்ப்பார்களோ, அதுபோல இறைவன் நம்முடைய ஆன்மாவில் உயிரில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்காக ஆணவத்துடன் கண்மம் மாயை என்கின்ற 2 அழுக்குகளை கூட்டுகின்றார். இதிலே மாயை என்பது ஒளிப்பொருள்தான். இருந்தாலும் அது ஆணவம் கண்மத்தோட அழுக்கினால் சேர்வதனால் அது ஒளிப்பொருளாக நமக்கு சொல்லப்படவில்லை. அப்ப சைவசீலராகிய தவொழுக்கத்தின் நெறி நின்றவர் விடம் பொருந்திய கண்டராகிய சிவபெருமானது திருவடி வழி வழி தொண்டு புரிபவர். நம்மளை மாதிரி நேற்று திருக்கூட்ட ஆரம்பிச்சு இன்று அடியாரானவர் இல்லை. வழி வழியாக அப்படின்னா தாயோட வழியும் சைவ மரபு, தந்தையோட வழியும் சைவ மரபு, இது 2ம் சேர்ந்து வந்தது தான் வழி வழி ஆளாய் உமக்கு அப்படின்னு. அதுதான் நம்ம தலைவராகிய நம்பியாரூரர் வழி சைவ நன்னெறி தொண்டர், ஆதி சைவர். அவர் எப்படின்னா ஆதி சைவர். அப்ப நம்ம தலைவர் எவ்வளியோ தொண்டர்களாகிய நாமும் அந்த வழிதான் நிற்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அது சிறமேல் கொண்டு செயல்படணும். அப்படி அவர் வழி வழியாக தொண்டு செய்து வரக்கூடியவர். அப்படிப்பட்ட நாயனார் அவர். அது மட்டும் இல்லைங்க, அன்புடைய மனத்தை, அவருடைய அன்பு செவ்விய அன்பு. சிவபிரானிடத்து செவ்விய அன்புனா இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது நீயே, செம்பொருள் துணிவே சீருடர் கடலே அப்படிங்கிறது போல செம்மை அப்படின்னா சிவபெருமானது இடையாறாது அன்பு செலுத்துறது தான் செம்மை. அதனாலதான் செம்மை நலம் அறியாதேன்னு சொல்லிட்டார் மாணிக்கவார். செம்மைனா இடையறாது இறைவனை சிந்திக்கிறது, எப்பயாவதுலாம் நினைக்கிறது இல்லை, இடையறாது சிந்தித்து கொண்டே இருத்தல். செவ்வி அப்படின்னா செம்மையாகிய முக்திக்கு காரணமாகிய. இப்போ முக்திக்கு காரணம் என்பது இடையறா இறை சிந்தனை இருத்தல். எப்பொழுதும் நின்றாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் துப்பினாலும் சங்கரன்தால் மறவாமி பொருள். என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கு, ஆனா என்னத்தை மறைக்க கூடாது, பெருமான் திருவடியை எண்ணினல்லால், அவர் திருவடியை மட்டும்தான் எண்ணிக்கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்ப சீலம் அப்படின்னா அன்பின் வழித்தாகிய சைவ ஒழுக்கம். சீலம் இன்றி நோன்பு இன்றி, மாணிக்காசு பிறந்தவங்க சொல்வார், சீலமின்றி நோன்பு இன்றி இருக்கிறேன் என்னை நீங்க ஆட்கொண்டீங்களே மாணிக்கவாசகர் பிறந்த. அப்ப சீலத்தார் அப்படின்னா கொள்கை உள்ளவர்கள், எது அப்படின்னா ஒழுக்கம் உடையவர். அப்ப அடி வழி தொண்டர் அப்படின்னா திருவடியின் வழி வழியாய் திருத்தொண்டு புரியக்கூடியவர்கள். வழி வழியாக பெருமானிடத்துல தொண்டு செய்யக்கூடியவங்க அப்படின்னு பார்க்கணும். இப்ப வழி வழியானா இப்ப நம்ம கோயில் அர்ச்சகர் எடுத்துக்குவோம், அவங்க தாத்தா அப்பா இப்ப இவருடைய மகனா, இப்படி 5 தலைமுறையாக அவங்க தொடர்ந்து இந்த ஆலயத்துல அர்ச்சகர் பணியை செய்து வருகிறார். அப்ப இது வாழையடி வாழையாக வழி வழியாக பரம்பரையா அவங்க இந்த பணியை செய்து வருகின்றாங்க. அப்படிங்கிறது போல இங்க அப்ப வழி வழியாக தொண்டு புரிந்து வருகிறார். வழி வழியாய் மனம் செய் குடி பிறந்த பல அடியார்க்கு பல்லாண்டு கூறுதுமே. வழி வழி மனம் செய் குடி பிறந்த பல அடியார்க்கு பல்லாண்டு கூறுதுமே. இது முதல் 18 பாடல்கள் நாயனாருடைய திருத்த சரிதத்தை சிந்திக்கக்கூடிய பாடலாக இருக்கும். சூதம் ஒளி மாலை அப்படின்னா திருப்பாசுரம் என்று ஆளுடை பிள்ளையார் திருஞான சம்பந்த பெருந்தகை அருள் செய்தார். அந்த 12 பாடல்களும் எப்படியோ அதுபோல இது 18 புராணங்கள் எனப்படும் மாபுராணங்களின் சாரமாகிய சிவப்புண்ணியத்தின் விளக்கமாக இந்த புராணம் அமைந்துள்ளது. 18 புராணங்களிலே சிவபுராணத்தின் சிவப்புண்ணியத்தின் விளக்கமாக இந்த பாடல் அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது நமக்கு இப்ப 112வது பாடல். மண்ணின் இசை வந்த தற்பின் மனமுதல் ஆயின மூன்றும் அண்ணலார் சேவடியின் சார்பாக அமைவிப்பார் புண்ணிய மெய்த்தொண்டர் திருக்குறிப்பு அறிந்து போற்று நிலை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டர் என சிறப்பினார். அப்ப அண்ணலார் அறிந்து போற்றும் நிலை
அது போட்டுங்க. அன்னலார் அப்படிங்கிறது ஒண்ணு. அறிந்து போற்றும் நிலை அப்படிங்கிறது 2. அப்ப மண்ணின்னா இந்த உலகத்தில் மண்ணின் மிசை வந்த தற்பின் அப்படி இந்த உலகத்தின் அவதரித்த பின் மனம் முதலிய 3 கரணங்களையும் சிவபெருமானது திருவடிகளின் சார்பாகவே அணிவிப்பராகிய அவர் மனம் மொழி, மனம் புத்தி, மனம் மெய் மொழி, இந்த 3ம் எப்படின்னா சிவபுண்ணியமுடைய மெய்த்தொண்டர்களை உள்ளத்தில் திருக்குறிப்பினை அறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்யும் தன்மையினால் நிலைத்த உரைப்பினால் திருக்குறிப்பு தொண்டர் என்று சொல்லப்படும் சிறப்பு பெயரை உடையவரானார். எதனால் இவருக்கு அந்த பேர் வந்துச்சுங்க? மண்ணில் இந்த மண்ணினா மண்ணி மிசை வந்ததன் பின், அப்ப பிறந்தருளிய பின்னர், எங்க மண்ணில் பிறந்தருளிய பின், இது வச்சுக்கலாம். இன்னொன்று சொல்லலாம், பிறப்புனா என்றைக்கு குருநாதரிடத்துல உபதேசம் பெறுறோமோ அன்னைக்கு தான் நாம பிறந்த நாள். அது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் வீண் நாள், அதுக்கு பின்னாடி தான் வாழ்நாள். என்னைக்கு நீங்க தீக்கை வாங்குறீங்களோ அதுல இருந்து 365 நாள் ஆனா 1 வருஷம். அது என்ன பண்ணணும்? அந்த 365 நாளும் 5 எழுத்து சொல்லி சிவபெருமானை நினைந்திருக்கணும், பேசியிருக்கணும். ஒரு நாளைக்காவது போய் யார்ட்டையாவது பெருமான், எங்க பெருமான் இப்படிப்பட்டவர், எங்க அடியார்கள் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா அந்த நாள் நமக்கு பிறந்த நாள். இப்ப நாம கொண்டாடுறேனே நட்சத்திரமோ ஏதோ தேதியோ எடுத்துக்கிட்டு கொண்டாடுறோம். இதெல்லாம் பிறந்த நாளான அதெல்லாம் ஏதோ ஊருக்காக நம்ம செய்து கொள்ளுகிற ஒரு ஆடம்பரம். அடியனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆடம்பரம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம தீக்கை பெற்ற நாள்ல இருந்து ஒரு கணக்கு போட்டு வந்தோம்னா அதில் எத்தனை நாள் இறைவனை பற்றி பேசணுமோ அந்த நாள்லாம் குறிச்சிட்டு வந்தோம்னா எவ்வளோ 365 நாள் ஆணுச்சுன்னா அதுதான் என்ன நாள்? நமக்கு 1 வருடம். இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 வருஷத்தை தாண்டி இருக்க மாட்டோம். நம்மளோட வயது என்னன்னு கேட்டால் ஒரு 2 வருடத்துக்கு மேலே தாண்டி இருக்காது. தீக்கை பெற்ற பிறகு கூட நாம் 5 எழுத்து சொல்லி மனதார் சொல்லணும். 5 எழுத்து எல்லாரும் வாயில சொல்றது ஒரு இல்லை. ஒரு மனதுடன் நினதடி வழிபடும், அந்த ஒரு மனதோடு வழிபடக்கூடிய நிலை நம்ம இடத்துல என்னைக்கு இருக்குதோ அந்த நாள்லாம் கணக்கிட்டோம்னா நமக்கு 365 நாள் வருமானம் அது திருவள்ளுக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்படித்தான் நம்மளோட நிலை இருக்கு. அப்ப பிறந்துணர்வு தொடங்கிய பின், அந்த பிறப்பு தொடங்கிய பின் மனமுதலாக 3ம், மனமுதலா 3னா அவை 3 கரணங்கள் எனப்படும். இப்ப நம்ம வழிபாடு செய்யும்போது என்ன சொல்றோம்? மனம் மொழி மெய்யால் போற்றி வணங்குகின்றோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மனம் மொழி மெய் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். 3 அப்படின்னா மனம் அப்படின்னா பாவனை, அதுக்கடுத்து மொழி என்பது மந்திரம், மெய் என்பது கிரியை. இப்ப சிவபூசை பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்? மனம் அப்படின்னா பாவனை, மனதுல இறைவன் இருப்பதாக நாம் பாவனை செய்து கொள்ள வேண்டும். மொழி அப்படின்னா மந்திரம், குருநாதர் சொன்ன மந்திரம் சரியா நாம சொல்றோமா அப்படின்னு பார்க்கணும், மந்திரம். அடுத்தது மெய் அப்படின்னா கிரியை, பாவனையும் பண்ணணும், மந்திரத்தையும் சொல்லணும், கிரியைகளும் பண்ணணும். இப்போ எழுந்தருளிய அப்படின்னா அதுக்கு என்ன கிரியையோ அதை பண்ணணும். மனதுலையும் பெருமான் இங்கே எழுந்தருள இருக்கின்றார், அதுக்குண்டான இருக்கைகள் அமைக்கப்படுகிறதுங்கிறத வரணும். இப்போ அந்த முக்கரணங்களும் எங்கே இருக்கணும்? இறைவன் இடத்துல இருக்கணும். பட்டினத்தார் சொல்ற மாதிரி என்ன இருக்கக்கூடாது? மனம் ஒன்று என்ன, வாக்கு ஒன்று பேச, வாய் ஒன்று பேச, இப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்போ அந்த முக்கரணங்களும் என்னவா இருக்கணும்? பெருமானிடத்துல பூசையில இருக்கணும். நம்ம பூசை பண்ண வரும் பொழுது இது 3 என்னவா இருக்கணும்? 3ம் இறைவனை பற்றி நிற்கணும். அதுதான் முக்கரணங்களால் வழிப்பு. மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்குகின்றோம் அப்படின்னு சொன்னா மனம் அந்த அன்பு நாயன்மாருடைய திருவடியை நினைக்குது, மொழி அதை போற்று திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அப்படின்னு போட்டுது. அதுக்கு அடுத்தது கிரியை, உடல் என்ன பண்ணுதுங்க? மெய், அதை கும்பிடுது. இப்போ இதை 3ம் ஒரு சேர நடப்பது தான் மனம் மொழி மெய்யால் போற்றி வணங்குகின்றோம். இது எல்லா நேரங்களிலும் பூசையிலையும் நமக்கு வரணும், வந்தால் அந்த பூசை நிறைவாக இருக்கும். அப்போ 3ம் மனம் முதலா ஆயின 3ம் அப்படின்னா மனம் முதலா 3 அண்ணல் சேவடியின் சார்பாக அணிவித்தலும் வாழ்த்த வாயும், வாயு வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சமும் தாழ்த்த சென்னியும்.
அப்பர் சுவாமி சொல்றார், வாழ்த்தவாயும் நினைக்கமட நெஞ்சமும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனே. தலைவன் எதுக்கு கொடுத்திருக்கிறான்? மன்னம் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒரு பொழுதும் நினைந்தறியேன், வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன், வயிற்றோடு துடைக்கி முடக்கிட அதிகை கேடில வீரட்டானத்துறை அம்மானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நெஞ்சம் எதுக்கு இருக்கணும்? இறைவனை நினைப்பதாக இருக்க வேண்டும். நெஞ்சே நீ நினையாய் நிமிர் புன்சடை நின்மலனே அப்படின்னு சொல்லுவார். ஆமா, மனம் சிவனையும் அவனது அடியாரையும் நினைக்கவும். இந்த மனசு எதுக்கு இருக்குது அப்படின்னா சிவனையும் அவருடைய அடியார்களையும் நினைப்பதற்காக இருக்குது. வாய் அவருடைய திருநாமங்களாகிய திரு 5 எழுத்தையும் ஓதுவதற்கும் அடியார் பெருமைகளை போற்றுவதற்கும் தான் இந்த வாய் இருக்குது. இப்போ இந்த வாயால் நாம் என்ன செய்யக்கூடாது? அடியார்களை தவறாக பேசக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நாம மற்றவர்கள் எப்படியோ திருத்தொண்டர் புராணம் கேட்கக்கூடிய நாம, திருநீர் வைத்த அடியார்கள், திருவேளத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் தவறு செய்தால் கூட திருவருள் என்று எண்ணுகின்ற எண்ணம் நம்ம இடத்துல வரணும். ஏன்னா ஏறக்குறைய இப்போ 4 ஆண்டு காலம் புராணத்தில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நாள் அப்படி இருக்கலாம், தவறில்லை. ஏன்னா வந்த புதுசில் இருந்திருக்கலாம். நாட்கள் செல்ல 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 புராணங்கள் கேட்க கேட்க நம்ம இடத்துல என்ன வரணும்? மாற்றங்கள் கட்டாயம் வரணும். வந்தாதான் புராணம் சரியா கேட்கிறோம், ஆசிரியர் சரியா சொல்றாருன்னு அர்த்தம். புராணம் கேட்டும் நான் அப்படிதான் இருக்கிறேன்னா சொன்ன ஆசிரியர் சரியில்லைன்னு தான் சொல்றேன். ஏன்னா அந்த ஆன்மா பக்குவத்தை கேட்டார் போல இன்னும் அவர் அந்த ஆன்மாவுக்குள்ள புகழ மாதிரி சொல்லலை. ஆகவே அதில் திருத்தம் இருந்தின் அந்த பெருமை உங்களையும், அதில் தவறு இருப்பின் அந்த அத்துணையும் அந்த இழி சொல்லும் அடியணையை சாரும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டு, அப்ப வாய் என்பது திருநாமங்களையும் அடியாரையும் போற்றும். மெய் சிவனுக்கும் அடியாருக்கும் தொண்டு செய்யக்காக இருக்கும். இந்த மெய் எது இருக்குன்னா பெருமானுக்கும் அடியார்களுக்கும் எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டே இருக்கும். அதுக்கு தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. இது பொய். எப்ப இது மெய் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெய்ப்பொருளை என்று தொண்டு, மெய்ப்பொருளுக்கு என்று தொண்டு செய்தோ அன்னைக்கு தான் இது மெய்யாகும். அது வரைக்கும் இது பொய், காற்றடைத்த பொய்க்கூரை. இது புழு பொதிந்திய பொய்க்கூரையும் பாரு அப்ப சொன்னாங்க. உள்ளார என்ன இருக்குது? வெறும் புழுவா இருக்குது. ஏன்னா உடம்பு தனியாக வந்து ஒரு 10 நாள் எங்கேயா ஒரு மண்ணில் போட்டு பாருங்க, எவ்வளோ புழு மேயும் அப்படின்னு பார்ப்போம். இந்த உடம்பு தூக்கி போய் தனியாக ஒரு 10 நாள் போட்டோம்னா எவ்வளோ புழு மேயுன்னு பார்த்துடலாம். அவ்வளோ புழுக்கள் இங்கே நிறைந்திருக்கக்கூடிய பொய்க்கூரை இது. இது எப்போ மெய் ஆகும், உண்மையா ஆகும் அப்படின்னா, மெய்யாகிய இறைவனுக்கு தொண்டு செய்யும் பொழுதுதான் இது மெய்யாகும். அப்ப இந்த உடம்பை கொண்டு என்ன செய்யணும்? இறைவனுக்கு தொண்டு செய்யணும். ஆமா, நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, 24 மணி நேரம் நான் இறைவனுக்கு தொண்டு செய்திருந்தேன், என் வகுத்துக்கு என்ன பண்றது அப்படின்னா, அந்த இறைவனை நினைத்து கொண்டே அந்த எந்த பணி செய்தாலும் அது என்ன பணி? சிவப்பணி தான். அந்த நிலை வருவதற்காகத்தான் உளவாரம் போன்ற பணிகள் எல்லாம் ஆலயங்களில் செய்யும். ஏன்னா அது செய்யும் பொழுது இறைவனுக்காக செய்யறோம் அப்படின்னு வரணும். ஆமா, சாமி நம்மை செய்விக்கிறார், இங்க வந்து யான் எனது, நான் தான் செய்யறேன் அப்படின்னு நின்னோம்னா அதுவும் பயனற்றது. யான் எனதுன்னு நின்னோம்னா அதுவும் பயனற்றது. அப்படின்னு இருக்கக்கூடாது. என்று சார்பில் நிறுத்தல். சிந்தனை நிந்தனுக்கு ஆக்கி, சிந்தனை என்ன பண்ணும்? நிந்தனுக்கு ஆக்கி, நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி. மாணிக்கவாசகருடைய வாக்கு. வந்தாயும் மலரும் மலர்க்கு ஆக்கி, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. இந்த 3 என்ன பண்ண? சிந்தனை உன்னை சிந்திக்கணும். அப்புறம் இந்த கண்ணு உடம்பு வச்சு என்ன பண்ணும்? உன்னுடைய திருவடியை பார்க்கணும். இந்த வாக்கு என்னத்தை பேசணும்? மணி வார்த்தைகளையே பேசணும். ஆக்கி நின் திருவாக்கு அங்கவர் மனத்தின் செய்கை அடியாரை பொது காக்கும். போங்கிய வாக்கின் செய்கை உணர்த்துவான் செழுங்காக்கி தங்கனை தொழிலின் செய்கை தம்பிரான்கே என்பது நேசநாயனாருடைய புராணத்திலையும் சொல்லப்படும். அணைவிப்பார் அறிந்து போக்கு இல்லை என்று கூட்டி அப்படியே சொல்லணும். அணைவிப்பார்
சேவடி சேர்வார் அணைவிப்பார் அறிந்து அணைவிப்பார் அறிந்து போற்றும் நிலை. அணைவிப்பார்னா யார் ஒருத்தர் அவரை தேடி வராங்களோ அவங்களுடைய மனத்தில் என்ன இருக்குதுன்னு தெரிந்து தொண்டு செய்யக்கூடியவர் திருக்குறிப்பு தொண்டநாயகர். அப்ப சேவடியின் சார்பாக அணைவிப்பார் அப்படின்னு பார்க்கணும். அப்ப மெய்த்தொண்டர் திருக்குறிப்பு அறிந்து போற்றும் நிலை என்று மெய்த்தொண்டரது திருக்குறிப்பினை அறிந்து, மெய்த்தொண்டர்னு இதை சேக்கிழார் பெருமான் சொல்லிட்டே வராருங்க. மெய்த்தொண்டர் திருக்குறிப்பினை அறிந்து போற்றினார், அதுவே அண்ணலார் சேவடியின் சார்பு ஆகும். மெய்த்தொண்டர் திருவடியை போற்றினோம்னா அதுதான் அண்ணலாருடைய திருவடி சார்பாகும். இந்த நாயனார் அடியார்களுடைய துணிகளை மாசு கழுவி தொண்டு செய்து வந்தார் என்பதனை மேல்வரும் 2 பாடல்களும் நமக்கு குறிக்கிறது. 13, 14, அதாவது 113, 114வது பாடல் இதை நமக்கு தெரிவிக்கிறது. அப்ப புண்ணிய மெய்த்தொண்டர், இந்த இடத்துல என்ன சொல்றாரு? புண்ணிய மெய்த்தொண்டர் அப்படிங்கிற புண்ணிய மெய்த்தொண்டர் திருக்குறிப்பு அறிந்து, அதை குறிச்சு வச்சுங்க. புண்ணிய மெய்த்தொண்டர். அப்ப சிவ புண்ணியத்திற்கு சிறந்த மெய்யடியார்கள், சிறந்த மெய்யடியார்கள் திருக்குறிப்பு அறிந்து திருவுள்ள கருத்தினை அவர் சொல்லாமலே குறிப்பினால் அறிந்து இந்த நாயனார் அவரது யான்முன் செய்த செய்குற்றேவல் ஒன்றறிந்து தன்னை என்னை உடைய அருளி செய்த நின்றது பிழையாம் அப்படிம்பார். தன்னை போற்றுதல் அப்படின்னா துதித்தல், போற்றுதல்னா துதித்தல், சரி துதித்தல். அப்ப ஏவினார் செய்தல். அப்ப துதித்தல்னா போற்றுதல்னா இன்னொன்று ஏவினார் செய்ய. போற்றுதல்னா இப்போ ஒரு பணி சொல்றாங்க நம்ம திருக்கூட்டத்தில், நமக்கு மேலானவங்களோ அல்லது ஒரு பணி எடுத்துக்கொண்டிருக்கிறவங்க ஒரு பணி சொல்றாங்கன்னா அது சிறமேல் கொன்று போற்றி அந்த தொண்டை நாம் செய்யணும். அதுக்கு தான் ஏவுதல், ஏவல் செய்யல் அப்படின்னு சொல்றாங்க. ஏவாமலே அது சொல்லி செய்யக்கூடியது. இன்னொன்று, இப்போ இந்த வேலையை ஒருத்தர் செய்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்லாமலே நாம் என்ன பண்ணுறது? அவங்களோட போய் இணைந்து அந்த பணிகளை செய்யறது. இது ஏவாமல் குறிப்பறிந்து செய்ய, இதுதான் குறிப்பறிந்து செய்யறது. குறிப்பறிந்து செய்யக்கூடிய செயலாக இருக்குது. போற்றும் நிலைத்தின்மை திருத்தொண்டின் உரைப்பாலே வென்றவர் அப்பூதி அடிகள். அப்பூதி அடிகளும் என்ன பண்ணுவார்? வரக்கூடிய அடியார்களுடைய குறிப்பு அறிந்து அவர்களுக்கு அந்த தொண்டினை செய்து வருகிறார். திண்மையால் அப்படின்னா திருக்குறிப்பு தொண்டர் என்னும் சிறப்பு. இயற்பெயர் என்னன்னு இவருக்கு நமக்கு தெரியாது. திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய சிறப்பு, அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தா தெரியாது. எப்படி சிறுதொண்ட நாயனாருக்கு அந்த பேர் கொடுத்தாங்களோ அதுபோல இவருக்கும் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்பது இவர் செய்த தொண்டினை வைத்து நமக்கு எனும் திருத்தொண்ட தொகையில் தமது இயற்பெயரே அன்றி. இப்போ இது இயற்பெயர் அல்ல, காரண பெயர். குறிப்பறிந்து செய்தனால் இவருக்கு காரண பெயராக இந்த பெயர் அமைக்கப்பட்டது. தேர் ஒழிக்க மா ஒழிக்க திசை ஒழிக்கும் புகழ் காஞ்சி ஊர் ஒழிக்கும் பெருவண்ணார் என ஒன்னா உண்மையினார் நீர் ஒழிக்க அரா இறைக்க நிலாமுகிழ்க்கும் திருமுடியார் பேரொழிக்க உருகும் அவர்க்கு ஒழிப்பார் பெருவிழிப்பினோடும். தேர் ஒழிக்க அப்படிங்கிற தேர் ஒழிக்க, மா ஒழிக்க. மா அப்படின்னா குதிரை, யானை இப்படின்னா சொல்லலாம். மா அப்படின்னா குதிரை, யானை. மா அப்படின்னா விலங்கு. இது பொது இலக்கணமாக பொது பெயராக சொல்லப்படும். யானை குதிரை மக்களும் தேவர்களும் அசுரர்களும் வருவன. இந்த யானையும் குதிரையும் என்ன பண்றதுங்க? தேவர்களும் மக்களும் அரசர்களும் வருவது, யானையும் குதிரையும். அப்ப மா அப்படின்னா உயிர்கள் உள்ளவைகளின் ஒளியாதலின், உயிர் உள்ளவைகளின் ஒளி. இந்த மா அப்படிங்கிறது உயிர் எதெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் பேர் மாக்கள். மா அப்படிங்கிறது பேர். அப்ப உயிர் இல்லாத பொருள்களாகிய தேர் முதலான, இப்ப உயிர் இருக்கிற இது ஒளியை ஏற்படுத்தும். தேருக்கு உயிர் இருக்குதானா? இல்லை. ஆனா அது ஒளியை ஏற்படுத்துதுங்கிறார். தேர் ஒழிக்க அப்படிங்கிற. அப்ப தேர் ஒழிக்க ஒளி என்று வேறு பிரித்து உணர்ந்த. அப்ப புகழ்
புகழ் பரப்புவதற்கு அறிவிக்கும் காரணமாய் அது பற்றி வந்தது. ஓசை என்பது ஒளியாது பொருட்பொழிதல் சத்தம் போல. இப்ப தேர் எப்படி ஒளி என்று கூறினால் திசை ஒலிக்கும். இப்ப அது என்ன பண்ணா அது வரக்கூடிய பொழுது என்ன ஒரு வகையான சத்தம் ஏற்படும், சத்தம் ஏற்படும். அதுதான் தேர் ஒலிக்க. ஒளி என்று கூறினார் திசை ஒளி. தேர் ஒலிக்க தேர் ஒலிக்கும்படி என்று கொண்டு அவற்றில் கூட்டிய மாக்கள் ஒலிக்க. அது மட்டும் இல்லை, அதை ஓட்டி வரக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வகையான சத்தங்களை எழுப்புவார்கள். திசை ஒலிக்கும் புகழ். எல்லா திசைகளிலும் முக்தி பெறும் பொருட்டு மக்களும் வரம் பெறும் பொருட்டு திக்கு பாலகரும் முதலிய தேவர்களும் வருந்துகின்றனர். இப்ப திசை ஒலிக்கும் புகழ், எல்லா திசையிலும் திசை முக்தி பெறும் பொருட்டு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணுறாங்க, முக்தி பெறும் பொருட்டு மக்களும் வரம் பெறும் பொருட்டு திக்கு பாலகர்கள். இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, முக்தி அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த திக்கு பாலகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க திக்கு பாலகர்கள் வரம் பெறும் வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார். இந்த வானவர்கள் எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழணுங்கிறதுக்காக இறைவனை வாழ்த்துவாங்க. ஆனால் அடியார் பெருமக்கள் அதெல்லாம் எதிர்பாராமல் செய்யக்கூடியவங்க. அதுதான் அடியார்களுக்கும் வானவர்களுக்கும் இருக்கக்கூடிய. வானவர்கள் பூ போட்டால் சுவாமியோட பாதம் பூசுது, பூசு மலர்பாதம் தந்தருளும் சேவகனே. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, வானவர்கள் இறைவனிடத்தில் ஒன்றை எதிர்பார்த்து செய்யக்கூடிய பூசை. அடியார் பெருமக்கள் வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். சாமி எனக்கு நீங்கள் என்ன வேணாம், முக்தின்னு சொல்கிறாங்களே அது கூட வேண்டான்னு சொல்கிறவங்க தான் நம்ம அடியார் பெருமக்கள். ஆனால் வானவர்கள் எதையாவது வேணும்னு நினைக்கிறவங்க, தன்னுடைய பதவி நிலைத்திருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இறைவனை வழிபாடு செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப வானவர் ஊர் ஒழிக்கும் பெருவண்ணார் என ஒன்னா உண்மையினார். ஊராருக்கெல்லாம் துணிகள் ஒழிக்கும் பொழுது வண்ணாராவர் இவர் என்று சொல்லக்கூடாத தன்மை இவரது உண்மை அடிமையை திறத்து அறிந்தார். இவரை ஊர் பொது வண்ணார் என்று சொல்ல துணிவார். ஊர் பொது வண்ணார், ஊர்ல இருக்கக்கூடிய பொதுவண்ணார், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருடைய அடுக்குகளையும் நீக்கக்கூடியவர். நீர் ஒழிக்க அரா இறைக்க நிலா முழுகும் திருமுடியும். அப்ப நிலா முகிழ்க்கும் அப்படின்னா நிலா மறைந்த அறவும். அந்த ஒரு நாள் இப்ப நாம இன்னும் வரலையா, அளவும் நிலவும் ஒன்றோடு ஒன்று பகை. எது அறவும் நிலவும்? இந்த பாம்பும் நிலாவும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று பகை. ஆனால் இது ரெண்டு எங்கே இருக்குது, இறைவனிடத்தில் இருக்குது. அப்போ பார்த்துங்க, இப்போ நம்ம திருக்கூட்டத்திலையும் இவங்களுக்கு ஆகாது, இவங்களுக்கு ஆகாது. ஆனால் எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரே திருக்கூட்டத்தில் பயணிக்கும். அப்படித்தானே? அப்படித்தானே? அவன் எல்லாரும் தலையாட்டுறீங்க. அப்படியா? திருக்கூட்டம்னா ஒற்றுமையா இருக்கும். அதை விட்டுட்டு பாம்பும் நிலவும் போல நீரும் நெருப்பும் போல இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நமக்கு புராணம் சொல்லுது. ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் எத்தனை சொன்னாலும் கேட்கலை நன் நெஞ்சே அப்படின்னு என்னாவது ஏதாவது ஒரு பக்கம் முட்டிட்டு ஓட தான் செய்யுது. அதனால் அது வந்து என்ன செய்யுது, அப்படி தான் இருக்குது. திருவள்ளுவர் அப்படி தான் வச்சு. அப்போ அறவும் நிலவும் ஒன்றோடு ஒன்று பகை. ஆனால் இறைவனிடத்தில் ஒன்று ஒருங்கே வாழும் சடை. இப்போ இது இங்கே போயிடுது. இறைவனிடத்துல போன உடனே ரெண்டு என்ன ஆயிடுச்சு, பகையை மறந்து இறைவனை நினைந்தது. இப்போ நாம் இங்கே பகை பாராட்டுறோம் அப்படின்னா என்ன இருக்கும்னா, திருவேடத்தின் மீது நமக்கு அன்பு இல்லை. திருவேடத்தின் மீது எப்போ அன்பு வரும்னா, இறைவனை உண்மையாக நேசித்தோமே ஆனால் நமக்கு திருவேடத்தின் மீது என்ன வரும், அன்பு வந்துடும். இப்போ இதற்கு உதாரணம் நம்ம இன்னும் பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு மனைவியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். எல்லாருக்கும் கொஞ்சம் சிரமம் தான், அது இருந்தாலும் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்குவோமே. அல்லது மனைவிக்கு கணவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ கணவன் மேலே மனைவி உண்மையான அன்பு வச்சிருந்ததுன்னா மாமியார் என்ன சொன்னாலும் வாங்கிட்டு கம்முன்னு இருக்கும். இவர் அந்த அம்மாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த அம்மாவுடைய சொந்தங்கள் என்ன செய்தாலும் இவருக்கு கோபம் வராது. ஏன்னா இந்த அம்மா தான் இவருக்கு தேவை.
இந்த அன்பு சரி விடு, இவங்க அவங்கெல்லாம் பேசினா இவ கோச்சிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா என்ன பண்ணும்? எங்கள் அம்மா அப்படித்தான் சொல்லும், நீ இருந்தா இரு, இல்லைன்னா போ. அந்த அம்மா சொல்லும், எங்கள் அம்மா அப்படித்தான் இருப்பான், என் தம்பி அப்படித்தான் இருப்பான், எதுவும் செய்ய மாட்டான், நீ என்னை வச்சா வாழு, வாழன்னா விட்டுரு, இப்படிலாம் சொல்லும். இதுக்கு காரணம் என்ன? அன்பு இன்மை. அப்ப நாம பெருமானிடத்துல உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா இங்க வரக்கூடிய அடியார்கள் யாரு என்ன செய்தாலும் நாம் என்ன நினைப்போம்? இது திருவருள் கருணையினால் நமக்கு நடக்குது. இப்ப நம்ம எங்க சாமி நிறுத்தி மாலை போடணுமோ அங்க நிறுத்தி மாலை போடுவாரு, எங்க கூப்பிட்டு அடிக்கணுமோ அங்க கூப்பிட்டு அடிக்குவாரு. இதெல்லாம் யாரு செய்யறாங்கன்னா நம்ம பெருமான் தான் செய்யறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை நமக்கு வரும். வந்த உடனே எனக்கு மாலை மட்டும்தான் வேணும் அப்படின்னா அப்புறம் சாமி என்ன பண்ணுவாரு? ஏதோ வேடம் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலத்துல ஒரு பதவியை கொடுத்து எங்கேயோ ஒரு லோகத்துக்கு அனுப்பிடுவார். ஏன்னா நம்ம அடியார்கள் என்னவா இருந்தாங்க? வீடும் வேண்டா விரலில் விளங்கினார், ஆரம் கண்டியே ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணியலாது ஒன்றில ஈர அன்பில. ஈர அன்பிலர் அப்படி தினைக்கும் அதை சொல்லணுங்க. ஈர அன்பிலர் அப்படிங்கிறது அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா அவ்வளவு அன்பு. சொல்ல ஒன்னா அன்பு ஈர அன்பு, ஈர அன்பினர். நாம அன்பிலார், அன்பிலார் எல்லாம் தமக்குடை. இப்ப எந்த இடத்துல நாம அந்த முரண்பாடு ஏற்படுதுன்னா இங்கதான் ஏற்படுது. அவங்க அன்பு உடையவர்கள், அவருடைய அன்பு கூட உரியது பிறருக்கு. நமக்கு அன்பு இல்லை, அதனால எல்லாமே எனக்கு வேணும். அன்பிலார் எல்லாம் தமக்குடை, எல்லாம் என்னுடையது, நான் தான் அங்க நிற்கணும், நான் தான் இதை செய்யணும் இப்படின்னு இருக்கிறது எல்லாமே என்னது? அப்ப நீங்க சொல்லலாம், ஐயா ஆமாங்க, நீங்க எப்ப பாரு நீங்களே தான் முன்னாடி இருந்து எல்லா பணிகளும் செய்யணும்னு நினைச்சு செய்யறீங்க. அப்படி என்ன பண்றது? அன்பு இல்லை. சாமி அன்பு கொடுத்தாருன்னா நாங்களும் எல்லா பணிகளும் உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு வாரமா ஒதுங்கி நிற்கலாம். சரியா? அப்ப அந்த அன்பு நம்மிடத்துல வேண்டும். அதனால்தான் மாணிக்க வாசக பெருந்தகை கண்ணப்பன் முப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி அப்படின்ட்டு. அப்ப அந்த சந்திரனை அந்த பாம்போடு திங்கள் பகை தீர்த்தாண்டாய், திருப்புகழூர் திருத்தாண்டகத்தில் அப்பர் சுவாமி சொல்லுவார், பாம்போடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய். ரெண்டுக்கு இருக்கக்கூடிய பகை. அப்ப இங்க தலைமை சரியா இருந்ததுன்னா என்ன ஆகும்? திருக்கூட்டங்கள்ல இந்த மாதிரி இடர்பாடுகள் எல்லாம் வராம நிற்கும். தலைமை சரியில்லைன்னா இதெல்லாம் வரத்தான் செய்யும் அப்படின்னு நமக்கு பெருமான் இது வகையா உணர்த்துறாங்க. காலபூசைக்கு பிறகு செஞ்சுக்கணும். புகழூர் தாண்டகத்தில் சொல்வாரு, அங்கே பூண்டாய் அனலாடினாய் ஆதிரையாய் ஆளநிழலாய் ஆண்ஏறு ஊந்தாய் பங்கம் ஒன்றில்லா பரச்சடையினான். பங்கம்னா தீமை இல்லா படச்சடையினான். பாம்போடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய். பாம்பும் திங்களும் பகை தீர்த்து ஆண்டாய். சங்கை ஒன்று இன்றியே, சங்கை ஒன்று இன்றியே தேவன் வேண்ட சாவா மூவா சமுத்திரத்தின் நஞ்சுண்ட சாவா மூவா சிங்கமே உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் புண்ணியனே. போதுகின்றேன் பூம்புகழூர் புண்ணியனே அப்படின்பாரு. இப்ப அந்த இடத்துல பாருங்க, பாம்போடு திங்கள் பகை தீர்த்து ஆண்டாய் என்பது அந்த திருத்தாண்டகத்தோட விளக்கமா இருக்குது. அரவு என்பது நஞ்சு காற்று இறைக்கும் ஒரு ஒளித்தலின் நிலா. அப்ப அந்த அரவு என்பது என்ன பண்ணா ஒரு வகையான பாம்பு. என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வகையான பாம்பு இருக்கும், அது அப்படி புஷ் புஷ்ன்னு ஊதும், தெரியுங்களா? ஊதும். அந்த எச்சில் பட்டாலே விஷம், அந்த எச்சில் பட்டாலே விஷம். அந்த மாதிரிலாம் பாம்பு இருக்குது. அப்ப நஞ்சு காற்று இறைப்பனவும் நீர் ஒளித்தலும் நிலா முகிழ்தலும். இப்போ இதனால் என்ன பண்ணிடுதுன்னா அது அப்படியே அந்த நிலா அப்படியே ஒளித்தல்னா மறைந்துருச்சு, மறைந்து போய் நிற்குது. முகிழ்தலும் உடைத்தலும் மீள தோன்றுதலும். அப்போ அந்த அந்த எச்சில் அந்த பாம்போட அந்த இதெல்லாம் நஞ்செல்லாம் போன வேண்டிய என்ன மீண்டும் தோன்றுவதுமாக அப்படி பேரொழிக்க உருகுவம் சிவபெருமானது பெயரை கேட்டவுடன் உருகுகின்ற மனமுடைய சிவனடியார்கள். இந்த பெரும் பேரொழிக்க உருகும் அவர்க்கு பாருங்க, திருமுடியார் பேரொழிக்க உருகும் அவர்க்கு.
சிவபெருமானுடைய பெயரை கேட்ட மாத்திரத்தில் என்ன ஆகும்னா என்ன ஆகணும் சொல்லுங்க. புற இலக்கணம் 10 படித்தோம். புற இலக்கணம் 10 படித்தோம். என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர் பெருந்தகை? மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலைவை கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன். அப்படியே பார்த்த மாத்திரத்தில் அடியார்களை பார்க்கிறோம். பார்த்த மாத்திரத்தில் என்ன ஆகணும்? அப்படியே உருகணும். உள்ளம்தான் உருகாதா? அப்போ அந்த உள்ளமானது என்ன பண்ணும்? உருகணும். அந்த எதை பார்த்த உடனே அடியாருடைய திருவேடங்களை கண்ட மாத்திரத்தில் இது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய நிகழ்வு. இப்போ நாம் அடியாரை பார்த்த உடனே நாம் அவர் அணிந்திருக்கக்கூடிய திருவேடங்களை காண்பது இல்லை. நாம அடியார் அணிந்திருக்கக்கூடிய திருவேடங்களை காண்பதில்லை. யார் அதை அணிந்திருக்கிறார் என்கிற உடலைத்தான் பார்க்கிறோமே ஒழிய திருவேடத்தை காண்பதில்லை. சிவத்தை காணல. கண்டோம்னா நம்மிடத்துல என்ன வரும்? கண்ணீர் வரும். ஆஹா, பெருமானை நினைப்பித்தார்களே அடி சேரன். ஏன் நான் வண்ணான்னு சொல்றார், அடி வண்ணான்னு சொல்றாரு, நான் அடிச்சேன். ஏன்னா வாரா நிலை நிலைப்பித்தாய், நினைப்பித்தாய். அந்த எனக்கு மீண்டும் வாராத நிலை இது பெருமானுடைய திருவடியை நினைக்க செய்தாய், அதனால உன்னை பணியிறேன்னு சொல்ற. அங்க திருவேடமே இல்லை. ஆனா சேரமான் பெருமான் என்ன பண்ணாரு? விழுந்து வணங்கினார். அப்ப இது எப்போ வரும்? இது எப்போ வரும் அப்படின்னு யோசனை சிந்திச்சோம்னா, இப்போ சிவபெருமானை கேட்ட மாத்திரத்தில் எப்போ நமக்கு இந்த கண்ணீர் வரும், அந்த மெய் விதிர் விதிர்க்கும், அப்படியே அந்த கை தழுதழுக்கும், கை அப்படியே போகும் அப்படின்னா இருவினை ஒப்பு நம்ம இடத்துல இருக்கணும். இவருக்கு இதே வேலையா போச்சு, எப்போ பாரு இருவினை ஒப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னா என்னதான்பா அது இருவினை ஒப்பு? அது எப்படிப்பா துன்பத்தில் துன்பப்படாமலும் இன்பத்தில் இன்பப்படாமலும் இருக்கிறது? இவர் இதையே தான் சொல்லுவார். அதனால தான் நானும் பேசாமல் வகுப்பே வராமல் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதுக்கு நம்ம சித்தாந்தத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா, உமாபதி சிவம் திண்ணையில் மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறார். மெய் தொண்டர்கள், மெய் மாணவர்கள். அவரும் நல்ல ஆசிரியர் எடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த வழியா அடுக்கு மூட்டைகளை சுமந்து கொண்டு ஒரு கழுதை போகுது. ஒரு வண்ணாம் போகிறான், அந்த வண்ணாம் பின்னாடி இந்த கழுதை போகுது. இவர் வகுப்பு சொல்றதை நிறுத்திட்டு அந்த கழுதையவே பார்த்துக்கிட்டார். கழுதையவே பார்த்து கொண்டிருந்தார். அந்த கழுதை போயிடுச்சு. போயிட்டு அது வேலையெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வண்ணார் அதை துவைக்க வேண்டியதெல்லாம் துவைச்சி, மடிக்க வேண்டியதெல்லாம் மடித்து, மீண்டும் மூட்டையை கட்டி கழுதை மேலே வச்சுட்டார். அது மீண்டும் சுமந்துக்கிட்டு வருது. அப்பயும் வகுப்பு சொல்லிட்டு இருந்தார், நிறுத்திட்டார். அது போகிறது பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணார், சடனை எந்திரிச்சு போய் அந்த கழுதையோட காலில் விழுந்தார். என்னடா போய் நம்ம ஒன்று நம்ம சீடர்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. நாங்களே உன்னைய கடவுள் நினச்சிட்டு இருக்கோம், நீ போய் கழுதை காலில் விழுவுறியே அப்படின்னு. அப்பா, இத்தனை நாளாக நான் இருவினை ஒப்புன்னு படிச்சுன்னு சொல்லிக்கிட்டு தான் வரேன். அது என்னால் கடைபிடிக்க முடியல. அந்த கழுதை அதை கடைபிடிச்சிருக்குது. ஏன்னா அழுக்கு மூட்டையை தூக்கி கொண்டு போகும்பொழுது அந்த கழுதையோட முகத்தை பார்த்தேன். மீண்டும் துவைச்ச துணியை தூக்கிட்டு வரும்பொழுது அந்த கழுதையோட முகத்தை பார்த்தேன். போக்குனையும் வரக்குனையும் அது ஒரே மாதிரியே இருந்துச்சு. அதுதான் இன்பத்தில் இன்பப்படாமலும் துன்பத்தில் துன்பப்படாமலும் இருந்துச்சு. அதனால நான் அது வணங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால நான் அதை வணங்குறேன். அப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த நிலைக்கு வந்ததுனால்தான் 10 இலக்கணமும் நடக்கும். புற இலக்கணம் 10மே வேலை செய்யறதுக்கு இது வரணும். அப்ப அகை இலக்கணம் வேலை செய்யணும்னா என்ன வரணும்னு பார்த்துங்க. அது உங்கள் கையில் விட்டு விடுங்க. புற இலக்கணத்தை பார்த்த மாத்திரத்துல நமக்குள்ள இதெல்லாம் நடக்கணும்னாவே என்ன வரணும்? இந்த நிலை வரணும். அப்ப நம்ம சிவபூசை பண்றோமே என்னத்தை தான் செய்யணும்? சிவபூசையில யான் எனது போன பாட்டையும் காணும்,
இருவினை ஒப்பு வந்த பாட்டையும் காணும். அப்புறம் நம்மளும் என்ன பண்ணுறோம், 20 வருஷமா பூசை பண்ண தெரியுமா உனக்கு? 20 வருஷமா பூசை தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். பூசை எம்மால் முன்பால் முடியுமோ? முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நமக்கு இடத்துல அந்த முதல்ல இதை பயிற்சி பண்ணணும். இப்போ கோபம் வர இடத்துல இருக்கணும், நமக்கு கோபம் வரக்கூடாது. வந்துருச்சா கொஞ்சம் விலகி போயிடுங்க, மீண்டும் அந்த இடத்துக்கு போய் அந்த பணிகளை செய்யலாம். இதெல்லாம் சொல்கிற முதல்ல நீங்கள் கடைபிடிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். திருவருளையும் குருவருளையும் நினைந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அதான் சொல்வார், இப்ப வெள்ளத்தால் விரிசடையார் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக்கேட்ட வேட்ட நெஞ்சார் பல்லந்தான் குருகுணலில் கீழ்மேலாக பதைத்துருகும் அவனுக்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தான் நின்றுச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதார் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதார் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீ வினையினேற்கே. மாணிக்கவாசகருடைய வாக்கு. இப்போ இதெல்லாம் நடக்கலை, புற இலக்கணத்தில் இதெல்லாம் நடக்கலைன்னா நமக்கு தீவினை இருக்குதுன்னு அர்த்தம். எங்க நான்லாம் உபதேசம்லாம் வாங்கி 5 எழுத்து சொல்கிறேன் அப்படின்னா முக்கரணங்களால் சொல்கிறோமா? சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முக்கரணங்களும் அங்கே ஒன்றலை, இறைவனிடத்தில் ஒன்றலை அப்படின்னு இருக்கும். அதுதான் இந்த பாடலுக்கு வெள்ளம்தான் விரிசடையார் விடையார் விண்ணோர் பெருமானி எனக்கும் வேட்க நெஞ்சாய். அப்படி அடியாரை பார்த்த மாத்திரத்துல கண்ணில் தண்ணி வரல அப்படின்னா இறைவனிடத்தில் நமக்கு அன்பு இல்லை. ஆனால் அன்பிலேயே கண்ணீரிலேயே மூழ்கின மாணிக்கவாசகர் சொல்வார், சாமி கண்ணப்பன் மாதிரி உன்னிடத்தில் எனக்கு அன்பு இல்லை அப்படின்னு யார் சொல்கிறாங்க? மாணிக்கவாசக பெருந்தகை சொல்கிறாங்க. ஆனால் நாம் எதையா ஒரு இறைவனுக்கு தெரியாமையோ தெரிஞ்சோ நம்மளை ஒரு தொண்டு செய்ய வைக்கிறாரு, அதில் நான் போய் நிற்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன்னு நிற்கும். அப்போ முனைப்பு அறணும், அதுக்கு பூசை நல்லா பண்ணணும், 5 எழுத்தை நல்லா சொல்லணும். அந்த முக்கரணங்களும் இறைவனை வழிபாடு செய்யணும், முக்கரணங்களாலும் இறைவனை வழிபாடு செய்யணும். அப்போ விரையலான் திருநாமம் எனக்கு கற்பேசே அப்படிங்கிறது சீர்காழி பதிகத்தில் சொல்வார். உருகுவார்க்கு பெருவிருப்பினோடு ஒழிப்பார். சாமி உருகுவார்க்கு என்ன பண்ணுவார்? பெரு விரிப்பினோடு எல்லாமே கொடுப்பார். உருகணுங்க, அலரது கண்ட மெழுகது போல உடல் கம்பிட்டு ஆடியும் பாடியும் மாணிக்கவாசகம். அப்படி இந்த நெருப்பை பார்த்த உடனே இந்த மெழுகு எப்படி பாருங்க, நெருப்புக்கு பக்கத்தால் மெழுகு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அப்படியே உருகும். அது மாதிரி அடியார் திருவேடங்களையும் பெருமான காலையில் வந்து பார்த்த மாத்திரத்தில் அப்படி என்ன பண்ணணும்? உள்ளம் உருகணும். அது உருகனாத்தான் உள் ஒளி பெருகும். ஊனினை உருக்கி உள்ஒளி பெருக்கி. ஊனினா அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஊன் உருகணும், ஊன் உருகணும். உருகனாத்தான் அந்த உள்வொளியானது பெருகும். இங்கே வந்து நாம் அதுவும் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா அடியாருக்கு இருக்கிற நம்ம திருவேடத்தோடு இருக்கக்கூடிய அன்பர்களே வந்து என்ன ஒன்று மக்களாக நின்று அவங்ககிட்ட தான் சண்டை போடும். நீ கம்முனரே, நீ பேசாத, நான் பேசணும், நான் படிக்கணும், இப்படி தான் இருக்கிறோம். விட்டுருங்க. அவங்க இன்றைக்கி தான் அடைப்புக்குள்ளே வராங்க, விட்டுட்டு ஓரமாக வந்துடுங்க. அவங்க எல்லாம் போன பிறகு நாம் இறைவனை தரிசனம் பண்ணலாம், தப்பு இல்லை. நாமளும் கூட்டத்தோட கூட்டமாக முந்தி எடுத்துக்கிட்டு நம்ம போய் அங்கே நின்னா நம்ம பெருமான் எங்கே இருந்தாலும் நம்மளை பார்ப்பான். ஏன்னா அவனோட அனுமதி இல்லாமல் ஆலயத்துக்குள்ளே நம்மளால் வர முடியாது. இந்த நிலை அவர்களுக்கு தெரியுமானா பாமரர்களுக்கு தெரியாது. ஆனால் தெரியாத அவர்கள் கூட யாரையும் எதுவும் சொல்வதில்லை. தெரிஞ்சு வர நம்ம தான் என்ன பண்ணுறோம், அங்கே 1000 சத்தங்கள் போட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு சங்காவிடியாக நடக்குது, ஒரு கூட்டு வழிபாட்டுக்கு எல்லாம் அமர்ந்துருக்கிறாங்கன்னா அவங்க பேசுனாலும் நாம் அமைதியாக இருக்கோம். ஆனால் நம்ம தான் எல்லாரை விட சத்தமாக பேசுகிறோம். இதெல்லாம் காலப்போக்கில் என்னடா ஐயா இப்போ நம்மளையே குற்றம் சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க, இவனுக்கு இதே வேலையாக போச்சோ அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு வகையான, ஏன்னா புராணம் கேட்குறோம், சிந்திக்கிறோம், நம்ம இடத்துல எந்த மாற்றமுமே வரலையே. 1வது படிப்புலையும் அப்படி தான் இருந்தோம், இப்போ 12வது படிக்கிறப்பையும் நாம் இப்படி தான் இருக்கிறோன்னா படித்து என்ன பயன்? ஒன்றும் இல்லை. அப்போ மாற்றம் வரணும்.
நம்ம ஒரு அடியாரை பார்த்த மாத்திரத்தில் இன்னைக்கு திருச்சி ராகவன் ஐயா மாணவர்களை பார்த்தாங்கன்னா இவங்க இந்த மாணவர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேளுங்க, அவங்க அடியார்களை பார்த்த மாத்திரத்தில் பலமுறையால் தொழுது, பலமுறையாக அவங்களை விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க, மண்டிட்டு கும்பிடுவாங்க, நீண்டு கும்பிடுவாங்க, இப்படியெல்லாம் கும்பிடுவாங்க. அதே மாதிரி 63 ஒவ்வொருவரையும் பார்த்தா அவங்க விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க. அவங்கள பார்த்த மாத்திரத்தில் சொல்லிடலாம் இவங்க இன்னும் திருக்கூட்டத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் அடியார் வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு. நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க, இவங்க எடப்பாடி சார்ந்தவங்க, எப்போ பாரு இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நம்ம இடத்துல நிறைய மாற்றங்கள் இருக்குது, இன்னும் நிறைய வேணும். நாம் ஆலயத்துக்கு வரவங்களுக்கு இடைஞ்சூறு இல்லாமல் அவங்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி பண்ணி தரணும். அவங்களுக்கு என்ன, இங்கே போய் நின்று பாருங்கம்மா, அமைதியாக சொல்லணும். அது இங்கே போய் நின்று பாருங்கயா, இங்கேருந்து சாமியை பார்க்கலாம், பொறுமையாக வாங்க அதில் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதுணையாக இருக்கணுமே ஒழிய நாமளே போய் அங்கே முந்தி அடிச்சுக்கிட்டு நம்ம தான் பார்க்கணும்னு நின்னோம்னா அப்போ நாம் ஆலயத்துக்கே வர தேவை. ஓரமாக இருந்துட்டு பொறுமையாக அடியார்கள் இப்பொழுதும் கூட்டத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார். இறைவன்கிட்ட தனியாக பேசணும். நானும் நீயும் ஏகபோகமாய். எப்படி இருக்கும் நம்மளுடைய உறவு? இறைவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு நானும் நீயுமாய் ஏகபோகமாய் அப்படி இருக்கணும். 10 பேர் முன்னாடி வந்து நின்று இருக்கிறது இல்லை. ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்களோ அது போல இறைவனும் நாமளும் பேசிக்கணும். சாமி பத்தியா, இன்னைக்கு எவ்வளோ அடியார்கள் வந்தாங்க, நல்ல சிறப்பாக இருந்தது சாமி, நீ போட்டிருக்கிற மாலை அற்புதம். இது எப்போ பேசணும்? இப்போ நீ எப்போ போய் நம்மளுடைய கணவனோ அல்லது மனைவி இடத்துல நம்ம எப்போ பேசுவோம்? தனிமையில் இருக்கும் பொழுது தான் பேசுவோம். 10 பேர் முன்னாடி ஏங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, அவர் ஏமா நீ ரொம்ப அழகாக இருக்கிறீங்க இப்படி சொல்லுவாரா? இல்லையே. அப்போ நாம் இறைவனிடத்தில் எப்போ போய் அன்பு பாராட்டணும் அப்படின்னா அவர் தனிமையாக இருப்பார். இப்போ ஒரு 7:30 மணிக்கு 7:40 வந்து பாருங்கள், காலையில் யாரும் இருக்க மாட்டாங்க, சாமி மட்டும்தான் இருப்பார். அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன வேணுமோ சொல்லலாம். சாமி இன்னைக்கு அற்புதமாக இருக்குது, திருநீர் அழகாக இருக்குது, சந்தனம் இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்துட்டு போகலாம். ஆனால் நாம் அந்த நெருக்குதலில் போய் 10ஓட பண்ணனா சிவராத்திரிக்கும் அப்படி தான் நாம் போய் எல்லாரும் கும்பிடுறாங்கன்னா நம்மளும் குமிஞ்சு கிடக்குது, ஓரமாக நின்றுக்கலாம். நம்ம சாமி பார்த்து அவர்களுக்கு வழி விடுங்க. ஏன்னா அவங்க இப்போ தான் உள்ளே வராங்க. வரவங்களுக்குள்ளேயே நம்ம பிரச்சனை பண்ணி துரத்தி விட்டோமா அவங்க எப்படி ஆலயத்துக்கு வருவாங்க? மக்கள் வந்தால் தான் ஆலயம் வளரும். ஆலயம் நிறைய பேர் வரதான் ஆலயத்திற்கு ஏதேனும் வளர்ச்சிகள். எப்படியோ இருந்தால் புல் தரையாக இருந்த இடத்துல இன்றைக்கி நம்ம கல்லில் உட்காந்து இருக்கோமே கருங்கல், அப்போ வழிபாடு நம்ம கொடுக்கணும். அப்போ அரையாடு நாகம் அசைந்த பிரான் அவனியின் மேல் உரையாடும் மங்கையதன் பங்கையோடு வந்து அதன் ஆண்டதிரம் உரையாட உள்ளொளியாட ஒன்மலர் கண்மலர் நிற்று நிறையோடு மாவாடி தெல்லேனம் கொட்டாமோ அப்படின்பார் மாணிக்க வாசகர் பெருமை. அப்போ ஒளித்தல் என்பது துணி துவைக்கும் பொழுது, இப்போ துணியை கல்லில் அடித்து துவைக்கும் பொழுது ஒரு வகையான ஒளி ஏற்படும், சத்தம் வரும். அந்த கல்லில் அடிக்கும் பொழுது நமக்கு என்ன தொப்பு தொப்புன்னு ஒரு சவுண்ட் வருமா, அதையும் ஒளித்தல் அப்படிங்கிறார். உருகும் அவருக்கு ஒளிப்பார். சிவனடியார் பெயரை கேட்ட மாத்திரத்தின் வருகின்ற அடியார்களை அவரது மனம் உருகுதலால் வரும் மெய்ப்பாடு திருவேடத்தாலும் வாக்காலும் காயத்தாலும் இத்தன்மைக்கு விருப்பினோடு ஒளிப்பார் என்று பெயர். இந்த 3 எதாவது சொல்லணும், மெய்ப்பொருள் மெய்யாடும் வாக்காடும் காயத்தால், மனம் மொழி மெய், இந்த 3 என்ன பண்ணணும்? இறைவனை சிந்திக்கணும். இவங்க தான் மெய்யடியார்கள்னு சொல்லப்படும். யார் மெய்யடியார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி போட்டீங்கன்னா முக்கரணங்களாலும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் மெய்யடியார்கள் அப்படின்னு வரணும். அப்ப அத்தன்மைக்கு விருப்பினோடு ஒழிப்பார். விருப்பினோடு அப்படின்னா தன் குலத்தொழிலும் தூசு ஒழித்தலை. இப்ப விருப்பினோடுனா தான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழிலேயே அடியார்களுக்கு ஒரு தொண்டு செய்தல். இதை நாம யார் இடத்துல பார்த்தோம்? இல்லை, திருநீலகண்டத்து கொயவனார் அப்படி டக்குன்னு வரணும். அப்போ என்னன்னா எல்லாரும் இங்கேருந்து வீட்டுக்கு போன உடனே புத்தகத்தை மூடி வச்சுட்டு அடுத்த வகுப்பு சனிக்கிழமை சொல்லிட்டார், எங்கப்பா அந்த பையக்கான எடு அப்படின்னு சொல்லி தட்டி எடுத்து கொண்டு வர்றது தான் நம்மளோட வேலையாக இருக்குது. என்ன இதெல்லாம் ஞானம், அன்பு. படிக்கணும், நிறைய படிக்கணும். ஒரு முறைக்கு 4 முறை படிக்கணும். 4 முறை படிச்சுட்டா போதும்னு நினைக்காதீங்க, பல முறை படிக்கணும். சாப்பிடு, தேன் போல திங்க திகட்டாதது தேன்.
அதுபோல இந்த திருவாசகமும் திருமுறைகளும் எத்தனை முறை கேட்டாலும், ஏன்னா இது ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 2ஆம் நூற்றாண்டு இன்னைக்கு வரைக்கும் நாம் இதே பாடல்களைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு திகட்டவே இல்லை, திகட்டாது. அப்படிப்பட்ட பாடல்கள். அப்ப நமக்கு இது சொன்ன உடனே என்ன வரணும்? யார் தொழிலிருந்து செஞ்சாங்க? அமர்நீதி நாயனார் வரணும். தொண்டிலிருந்து தொழில் செய்து கொண்டே தொண்டு செய்தார். கோவண ஆடை கொடுத்தாரா? அன்னம்பாளிப்பு செய்தாரா? அதுக்கு திருநீலகண்டத்துக்கு போயவனார் வரணும். ஏன் வரல? நமக்கு சிந்தனை போகலை, வேற எங்கேயாலும் போயிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு வந்து இங்கே வைக்கணும். அடுத்து 114வது பாடல். தேசுடைய மலர்கமலச் சேவடியார் அடியார்தாம் தூசு உடைய துகள் மாசு கழிப்பார் போல் தொல்லை வினை ஆசு உடைய மலம் மூன்றும் அணைய வரும் பெரும் பிறவி மாசுதனை விட கழிந்து வரும் நாளில் அங்கு ஒரு நாள். இந்த ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டாக நம்ம சுவாமி வரார்னு அர்த்தங்க. இந்த ஒரு நாள் அப்படின்னா சுவாமி வரார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கேள்வி நமக்கு வரும், அப்ப இத்தனை காலமா சாமி அங்கே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். உள்ளிருக்கக்கூடிய பெருமான் உருவம் தாங்கி நம் முன்னே வரக்கூடிய நேரம் அந்த ஒரு நாள் என்பது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமான் எங்க இருக்கிறான்? நம் உள்ளத்துல எப்பொழுதும் நீங்காது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவன் என்ன பண்றானா, நமக்கு நம்மை வெளிப்படுத்தும் முகத்தானாக உருவம் தாங்கி முன்னே வருகின்ற நாள் அப்படி வச்சு. அப்ப தேசுடைய அப்படின்னா சேவடி தம்மை அடைந்த அன்பர்களுடைய ஆன்மாவின் ஆணவ மலத்தினை அகையிருளை போக்கி ஒளிவுடம்பாக ஆக்கக்கூடியவன் தேசுடைய. ஆமா, ஒளி பொருந்திய உடல். யாரு ஒளி? இப்ப நாம ஏன் திருமால்லாம் ஆன்மவருக்கும் அவர் உயிர் தான் பிறவிக்கு உட்பட்டவர். ஏன்னா அவர் 10 அவதாரங்கள் எடுக்கிறார் திருமால். 10 அவதாரத்திலையும் 10 அப்பா அம்மா வராங்க ஆச்சுங்களா. அதனால அவர் உயிர் வரைக்கும் அவர் நம்ம பெருமானுக்கு கொண்டு வந்து நாம சேர்த்த முடியாது. திருமாலை கொண்டு வந்து என்ன சேர்த்த முடியாது? நம்ம சாமியோட சேர்த்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு தத்துவம் 25. அப்ப இந்த யாரு அப்படின்னா பிறவாயாக்கை பெரியோன் கோயில் என்பது தொல்காப்பியம். சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் இதெல்லாம் நம்ம சாமிக்கு என்ன பேருனா பிறவாயாக்கை பெரியோன். இப்ப திருமால் பிறவிக்கு உட்பட்டவர், பிரம்மன் பிறவிக்கு உட்பட்டவன். அவருக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கு. நம்ம சாமிக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி. அப்ப அழுக்கு யாரிடத்துல இல்லையோ அவங்க தான் அழுக்கு இல்லாம செய்ய முடியும். அப்ப தேசு ஒளி பொருந்தியவர் யாருன்னா சிவம். அவர் தான் என்ன பண்ண முடியும்? உயிர்களை ஒளிப்பொருளாக மாற்ற முடியும். வேதியன் வினைகடிந்த வேதியனை, வினைகடிந்த வேதியனை அப்படின்னு சொல்லி. அப்ப தேசு அப்படின்னா ஒளி பொருந்திய அடியார்தாம் தூசுடைய துகள் மாசு அப்படிங்கிற. தூசு அப்படின்னா துணி, துணி உடைய தேசுடைய சேவடிய அடியார்களத்தில் அவர்களது உடை எங்கனம் என்று மாசுடை. இப்ப அடியார்கள் தூய்மையானவர்கள், பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். அவர்களுடைய உடம்பு எப்படி அழுக்காகும்? உடம்பு எப்படி அழுக்காகும்? அப்ப உடம்புல அழுக்கு இருந்தாதானே உடையில அழுக்கு வரும். உடம்புல இருந்தாதானே உடையில அழுக்கு வரும். அது அப்படி அல்ல. எதனால வந்துச்சு அப்படின்னா துகள்களினால், இந்த காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளினால் ஆடையில் ஏற்பட்ட அழுக்கு, உடம்பினால் ஏற்பட்டது அல்ல. அப்ப வெந்து விழும் உடற்பிறவி மெய்யன்று வினைப்பெருக்கி கொந்து குழல் கோல்வளையால் குவிமுளை மேல் வீழ்வேணி அந்த மறுத்து எனையாண்டு பரிசு மர முன் துரிசு மறுத்து. அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, மாணிக்க வாசக பெருந்தகை என்ன சொல்றாரு? என் துரிசு மறுத்து அந்தமென கருடியவார் ஆர்வருவார் அச்சோவே. திருவாசகத்துல பாருங்க, வெந்து விழும்
உடற்பிறவிங்கிற இடத்துல சொல்றாரு, என் பரிசு முறை என் துரிசு மறுத்து அந்தம் எனக்கு அருளியவார் யார் வருவார் அச்சோவே அப்படிங்கிற. தூசுடைய அப்படின்னா மாது என்னாது, தூசுடைய துகள் மாசு என்றார். பங்கமென்பார் படர் படி என்பார் படர் புங்கமென்பார் படர் புங்களை படுத்தும் திங்கள் தோயும் பொழில் தீண்டும் தேவன்குடி அங்கமரு நீ சொன்ன அடிகளே பங்களே. மங்காளே அப்படிங்கிற யாருங்க? திருஞான சம்பந்தர் சொல்வார். அப்ப கழிப்பார் போல், அப்ப அப்படி கழிப்பார் போல்னா அது போல ஓமை அணி தமிழ். இப்ப தூசுடைய துகன் மாசு அன்று அது தமது பெரும் பிறவியாகிய மாசுதனை விட கழிப்பராகி. இது மாசுதனை நம்மளுடைய இந்த வினை தொல்வினை ஆசுடைய மலமூன்றும் அப்படிங்கிற. ஆசுடைய மலமூன்றும். அப்ப தொல்வினை ஆசுனா என்னங்க? குற்றம். கோது ஆசு அப்படின்னா குற்றம். அப்ப இந்த குற்றமுடைய மலம் ஒன்றும். இந்த மலம் எப்படிப்பட்டதுங்க? குற்றமுடையது. குற்றத்தை நீக்கலாமா? நீக்கலாம். குணத்தை நீக்க முடியுமா? முடியுமா? முடியாது. முடியாது. ஏன்னா குணத்தை நீக்கிட்டீங்கன்னா அந்த பொருள் இல்லாம போயிடும். இப்ப பாலோட குணம் என்ன? வெண்மை. இந்த பால்ல வெண்மையை நீக்கிட்டீங்கன்னா பால் இருக்காது. அப்ப அதுதான் குணம். குணத்தை நீக்கிட்டோம்னா இந்த ஆணவ மலம்ங்கிறது உயிருக்கு குணமா குற்றமானா அது குற்றம். அப்ப குற்றத்தை நீக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இது குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி பொருந்தியது. உயிர் அறிவுடைய பொருள். உயிர் அறிவுடைய பொருள். ஆனா அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 3 மலங்களும் அந்த அறிவை மறைத்தது. 3 மலங்களும் என்ன பண்ணுச்சு? அதெல்லாம் முக்கியமா ஆணவம் என்கின்ற மலம் உயிரின் அறிவை மறைத்தது. அந்த மறைத்ததுனால என்ன பண்ணிடுச்சுன்னா அறிவு என்ன ஆயிடுச்சு? வேலை செய்யல, மறைச்சிடுச்சு. ஏன்னா தொல்வினை என்பது அனாதியே தொடர்ந்து வருகின்ற வினை. அப்ப மூல கண்மத்தை அது மும்மல காரணமாய் தோன்றும் மும்மலங்களில் எண்ணப்படுவது மூலகன்மம். மூல கண்மம் என்று மலம் மூன்றும் அணைய வரும் பெரும் பிறவி மாசு. மலம் மூன்றும் அணைய வரும் பெரும் பிறவி மாசு. இந்த 3 மலமும் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கும்? 3 மலமும் இருக்கிற வரைக்கும் பிறவி இருக்கும். அதனாலதான் யமன் என்ன பண்ணுவோம்னா இந்த அடியாராகி இறைவன் திருவடியை நினைக்காத இருக்கிறவங்களை பிடிக்க வரும் பொழுது கோபமா வருவான். ஏண்டானா இத்தனை 84 லட்சம் யோனி பேதம் பிறவிகள்னு நீ மாத்தி மாத்தி பிறந்த. அப்பெல்லாம் இறைவனை நினைக்கிற வாய்ப்பு கிடையாது. மனிதனா பிறந்த வந்தியே நீயே பெருமானை பிடிச்சியா? இல்லையே. ஏண்டா மறுபடியும் என்னை இப்படியே வேலை வாங்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு கோபம். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செஞ்சு அவனுக்கு கோபம் வருமா? வராது. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அதனால தான் அவனுக்கு வந்து கோபமா நம்மளை பிடிச்சிட்டு போறான். மறுபடியும் எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டே இருக்கிறியா நீ? இப்போ போனியில பெருமானை நினைக்கலாம் இல்லை, சாமி கோயிலுக்கு போய் வைக்கிறோம், அண்ணாமலையை வரலாம், எல்லா நாளும் இறைவனை வழிபாடு செஞ்சிருக்கலாம், ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அந்த யமன் கோபமா வந்து பிடிக்கலாம். அதுதான் அவனுக்கு கோபம். அவனுக்கு வேற ஒரு கோபம். அவனுக்கு நமக்கு என்ன சொத்துக்கிட்டு பிரியாமையா இருக்குது கோபப்படுறது. இப்போ இத்தனை நாளாக தான் புல்லாய் கூடாய் ஒரு அறிவுல இருந்து போனேன். ஏதோ மனிதனா போயிட்டேன், தப்பி தவறி ஏதோ நீ செய்த புண்ணியத்தில் சாமி மனிதனா போட்டாரு, போயிட்டேன். போன நீயே பெருமான் திருவடிக்கு போகாம மீண்டும் ஏன்டா எனக்கே வேலையை கொடுக்குறேன்னு ஏன் அவ்வளவு கோபத்தில் வரும். எவ்வளவு கோபத்தில், தாங்க முடியாத கோபத்தில் வந்துதான் வாணி முதல்ல உன்னை பேசிக்கிறேன் அவனு சொல்லி எழுதிட்டு போய். அப்ப இங்க வந்து நாம் என்ன பண்ணணும்? இந்த மலங்களை அறுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடணும். மும்மலங்காரியமாய் வருவது இப்பிறவி. இதுவே உயிருக்கு அழுக்காய் அதனை பிடித்து படிவித்து மறைப்பது ஆதலின் மாசு எனப்பட்டது. மாசு எனப்பட்டது. இப்ப இந்த எப்படிங்க போய் மறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளம் நிறைய தண்ணி இருக்கும். அந்த குளத்துல மேல பூரா என்ன இருக்கும்? மாசி படர்ந்து இருக்கும். இப்ப அந்த குளம் தண்ணியோட குற்றமா அப்படின்னா இல்லை. அந்த
பாசி படர்ந்துருக்குது. அந்த படர்ந்த பாசி மேலே என்ன பண்ணுறோம், நீங்கள் ஒரு கல்லை தூக்கி போடுங்க. கல்லை தூக்கி போட்டோன்னு என்ன ஆகுனா அது கொஞ்ச நேரம் விலகி நிற்கும். அது என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் விலகி நிற்கும். அப்போ அது போல அப்போ அந்த என்ன அது தண்ணியோட உண்மை நிலை தெரியுது. அது போலத்தான் நம்ம இடத்துல நம்ம என்ன மறைத்து இருக்குது, ஆணவம் அழகிய என்கின்ற அந்த மாசு மறைத்து கொண்டு இருக்குது. அதனால இறைவன் நமக்கு வெளிப்பட்டு தோன்றாமல் இருக்கிறான். இறைவன் வெளிப்பட்டு தோன்றணும்னா நம்ம இடத்துல குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி. பார்த்தீங்களா, குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சொல்ற. அப்ப மாசுதனை விட கழிப்பதும் அரண்பணி அடியார் என்னும் சிவபுண்ணியமாகிய சாதனையினால் பிறவி ஆகிய அழுக்கினை போக்கிக் கொள்ளலாம். ஏன்னா இறைவன் பணி செய்தீங்கன்னா உங்களோட வினைகளை நாம் நீக்கிக் கொள்ளலாம் என்று சொல்றார். எப்ப நமக்கு நீங்கும் அப்படின்னா, மனம் ஒளி மெய்யால் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், கரணங்களாலும் இறைவனுக்கு தொண்டு செய்யணும். அப்ப போக்கிக் கொள்ளுதல். அப்ப குளங்களைந்தாய், குளம் களைந்தாய் அப்படின்னா களைந்தாய் என்ன குற்றம் கொல்ல சிலையாம் விலங்கல் எந்தாய் விளங்கிற்று கண்டாய் பொன்னின் மின்னும் கொன்றை அலங்கள் அந்தாமரை மேனியப்பா ஒப்பிலாதவனே மலங்கள் ஐந்தாய் சுழல்வான் தயிரில் பெருமத்துறவே. மலங்கள் 5ன்ட்டார். மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு, 5ன்ட்டார். இன்ன வரையும் 3 தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்படியே இதே வேலையா போச்சு, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கிறேன். 3 மலங்கள்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க இப்ப 5 ஆக்கிட்டீங்க. நான் சரி 3 தான் எப்படியோ ஓட்டிடலான்னு பார்த்தேன். இப்ப நீங்க 5 ஆக்கிட்டீங்க. இந்த 5 என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஆணவம், கண்மம், மாயை, அப்புறம் மாயேயம் மாமாயை. மாயேயம் மாமாயை இது 2 எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயைக்குள்ளேயே இருந்ததுனால இது 2ம் விரித்து சொல்லும் பொழுதுதான் 5ன்னு வரும் பொழுதுதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் 3 மலங்கள். அந்த 3 மலங்கள்ல மாயைக்குள்ளேயே இதெல்லாம் ஒடுங்கி நிற்கும். எங்க இருக்கும், மாயைக்குள்ளேயே. மாயேயம் மாமாயை இது 2ம் அதுக்குள்ளேயே நிற்கும். அது எப்ப 5 செயல்பாட்டுக்கு வரும்பொழுது 5ஆ விரிஞ்சிடும். சரிங்களா? அப்ப இந்த மாயை என்பது ஒளிப்பொருள் தான். அந்த மாமாயையும் ஒளிப்பொருள் தான். எப்ப அப்படின்னா குற்றங்கள் நீங்கும் பொழுது. குற்றங்கள் நீங்கும் பொழுது மாமாய். அப்ப வரும் நாள் பேசா. அப்ப அதனாலதான் என்ன சொன்னாங்க, நமக்கு இறைவனை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அப்ப நமக்கு இறைவனை பற்றி என்னைக்கெல்லாம் பேசலையோ அதெல்லாம் நமக்கு பிறவாத நாளாக இன்னம்பர் எழுதி கொள்வார் தன்னுடைய கணக்கு. இன்னம்பர் ஈஸ்வரர் என்ன உலகத்திலே பெரிய சாப்ட்வேர். ஆமா, நாம எல்லாம் வெளியில இருக்கிற கேமராவை தான் பார்த்துருக்கோம். நமக்குள்ள ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவோட டேட்டாவும் அவர்கிட்ட இருக்கு. நாம மனசுல இன்னைக்கு யாரை கெடுக்கணும்னு நினைக்கிறோம், யாரை அடிக்கணும்னு நினைக்கிறோம், இந்த டேட்டாலாம் பதிவாகும். இந்த டேட்டாலாம் ஆமா நமக்கு தெரியாம அல்ட்ரா ஸ்கேன் பண்ணி சாமி அதெல்லாம் இன்னைக்கு கணக்கில் எழுதுவார். இதெல்லாம் இன்னைக்கு இதுதான் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன்ங்கிறது இன்னைக்கு யாரை நாம அடிக்கணும்னு நினைச்சியோ அந்த கணக்கு அங்க பாவத்தில் எழுதிடுவார் சாமி. இப்ப இதெல்லாம் என்னைக்குங்க நம்மகிட்ட போய் என்னைக்குங்க இந்த பிறவி அறுக்காது நினைச்சு பாருங்க. இப்ப இதெல்லாம் அறுக்கணும்னா என்ன பண்ணும், அவருடைய பெருங்கருணை இருந்ததனாதான் பிறவி என்கின்ற இந்த பெருங்கடலை நம்மால் கடக்க முடியும். நாள்தோறும் படியும் பிறவி மாசினை விட கழிக்கின்ற அடியார் தம் துணியினை துவைத்தல் மாசு கழித்தல் மன்னார். அப்ப அதனால மாசு கழித்தார். பொன் இமய பொறுப்பு அரையன் பயந்து அருளும் பூங்கொடித்தன் நன்னிலைமையை அன்று அளக்க எழுந்து அளவும் தம் பெருமான் தன்னுடைய அடியார் தம் தனித்தொண்டர் தம்முடைய அந்நிலைமையை கண்டு அன்பர்க்கு அருள் புரிவான் வந்து அணைவார்.
சாமி என்ன பண்றாரு? அருள் புரியதற்காக வரார். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அடியாரை சோதிப்பதற்காக வந்தார்னு நம் தெய்வ சேக்கிழார் பெருமான் எங்கேயுமே சொல்லல. அடியாருக்கு அருள் செய்யவும் வெளிக்காட்டவும், இதற்குத்தான் அவர் வராரே ஒழிய அடியார்களை சோதிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா நம்முடைய உள்ளத்திலிருந்தே நம்மை இயக்கி கொண்டிருக்கிறவன். நாம் என்ன செய்தாலும் அவனுடைய செயல். அவன் எப்படி சோதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்லை இல்லையா? அப்படி பூங்கொடிதன் பாருங்க, பூங்கொடிதன் நன்னிலைமையை அன்றளந்த எழுந்தருளும் நம்பெருமான் அம்மையாரின் நற்பூசையின் நிலைமையை அளப்பவர் போல. இப்ப அம்மையார் பூசை பண்ணாங்களே காஞ்சி மாநகர்ல, அது என்ன பண்ணா இறைவன்? அதை பார்க்கிற மாதிரி வந்தான். அது போல உலகிற்கண் பட்ட எழுந்தருடைய பெருமான் அது போல இங்க வரா. இங்க திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய இடத்துக்கு வராரு. அதான் கந்த புராணத்துல தபக்காண்டத்துல படலத்துல சொல்லப்படும். தபக்காண்டம் படலத்துல என்ன சொல்றாருன்னா, குறும்பை முளை மலர்குழலி கொண்ட தமம் கண்டு குறிப்பினோடு சென்று வடன் குணத்தினை நன் கழிந்து விரும்பும் வரம் கொடுக்க வடை வேட்டருளி செய்த விண்ணவர் கோன் அப்படின்னு கந்தபுராணத்துல சொல்லப்படும். இது வந்து சுந்தரர் பாட்டு. அது சொல்லு, குறும்பை முளை மலர்குழலி கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடு சென்றவடன் குணத்தினை நன்கறிந்து விரும்பும் வரம் கொடுப்பவளை வேட்டருளி செய்த விண்ணவர் கோன். அம்பாள் விரும்பிய வரம் கொடுக்க வர மாதிரி வந்தாரா சுவாமி. அதுபோல திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு வருகின்றார். அடியாளாம் தனித்தொண்டர். இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இவர் எப்படின்னா, அடியார்களது குறிப்பறிந்து ஏவல் செய்து தரிசு என்பார், தனி என்றார். அப்படின்னா தனியா ஒவ்வொருடைய அடியாருடைய குறிப்பை அறிந்து பணி செய்யக்கூடியவர். அந்நிலைமை அடியார்களுக்கு செய்யும் திருத்தொண்டின் தன்மை திருவுள்ளத்தில் கொண்டு உலகுக்கு காட்டும் பொருட்டாக. இவர் உள்ளத்துல வச்சு செய்யறது யாருக்காவது தெரியுமானா? நம்மள மாதிரிலாம் காசு கொடுத்து போஸ்ட் அடிச்சுலாம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் ஒட்டலை. நான் கைலாயம் போயிட்டு வந்தேன், என் பேருக்கு முன்னாடி நீ கைலை மணி போடு அப்படின்னு நம்ம அவங்க யார்கிட்டையும் சொல்லலை. நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன், நான் அடியாருன்னு போடு, எங்கேயும் அவங்கள அவரு அதுக்கெல்லாம் நம்ம திருக்குறிப்பு தொண்ட யாருங்க சிறுதொண்ட நாயனார் இடத்துல தான் நானும் பெருமானுடைய திருநீரை பூசியிருக்கிறேன் பாரு. நீதான் பெரிய தொண்டரோ சிறு தொண்டரோ அப்படின்னு சொல்லி கேட்ப. அந்த நிலை எங்க, நம்ம நிலை எங்க? நாம சைவ சித்தாந்த வகுப்புன்னு நம்ம மடங்களும் நடத்துறாங்க. 2 வருஷம் வகுப்பு போறோமோ இல்லையோ சான்றிதழை வாங்கிடுவோம். வாங்கினோன்னு என்ன பண்றோம்? பதி பசு பாசம் தெரியாது. முன்னாடி சைவ சித்தாந்த என்ன ரத்தினம் போட்டுட்டோம். போட்டு இன்னாருன்னு பேர் எழுதிட்டோம். ஏப்பா சைவ சித்தாந்த ரத்தினம் போட்டுருக்கேன். ஆமாங்க, அது வந்து நான் படித்தேன், அது கொடுத்தாங்க. என்னான்னு அது சொல்லணும். அது மாதிரி சொல்றதை விட என்ன பண்ணுவோம், நம்மை பார்த்தோன்னே எப்பா இவன் நல்லா உணர்ந்து இருப்பாங்க போல, படிச்சிருப்பாங்க போல பார்ப்பவனுக்கு தோணணும். அதை விட்டுட்டு நாம ஒரு போஸ்ட் அடிச்சா அதில் ஒரு 10 பட்டத்தை போட்டு நம்ம பேரை போட்டுக்கிறதுக்கு தேவையில்லை. நம்மளுடைய பணிவும் அன்பும் அந்த புற இலக்கணங்களை பார்த்த மாத்திரத்திலே அவருக்கு தோணணும், இவர் எங்கேயோ நல்ல ஒரு இடத்துல இருந்திருக்கிறார் அப்படின்னு தோணும். அதெல்லாம் வரணும். அப்ப திருவுள்ளத்தில் கொண்டு உலகுக்கு காட்டும் பொருட்டாக இறைவன் நினைத்தால் அன்றி நாம் எத்தனை பட்டங்களை என்ன போட்டுக்கிட்டாலும், வேஷம் போட்டுக்கிட்டாலும், இன்னும் 50 ருத்ராட்ச மாலை வாங்கி போட்டுட்டாலும் அவன் நம்மளைய காமிக்கணும்னு நினைக்கணும். யாருங்க? பெருமான் நம்மை வெளியே கொண்டு வந்து காமிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் நாம் வெளிப்படுவோம். இல்லைன்னா இப்படியே தான் இருந்தது. இப்ப நம்மளெல்லாம் எடுத்து உதாரணத்துக்கு ஊரோட எல்லையில வகுப்பு எடுத்து 10 பேர் சாமி என்ன பண்ணாரு, நகரத்துக்குள்ள வா அப்படின்னு அங்க ஒரு 20 பேரை வச்சு வகுப்பு எடுத்தார். அதான் 20 பேரை வச்சு எடுத்தார். அப்புறமேட்டு சாமி பார்த்தார், நீங்க வா. அது வருவதற்கு முன்பாக அதற்குண்டான இடர்களை எல்லாம் களைந்தார் பெருமான். அதற்குண்டான இடர்களை எல்லாம் களைந்தார்.
அது கலைந்த பிறகுதான் கொண்டு வந்து நம்ம இங்கே போட்டார். அப்ப பெருமான் எவ்வளவு இங்க நம்ம ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் அப்படின்னா, நாயன்மார்களுக்கெல்லாம் எவ்வளவு அருள் செய்திருப்பான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி அருள் புரிவான் வந்து அணைவார், புரியும் பொருட்டு அணைவான். அருள் புரியதற்காக பெருமான் என்ன பண்றான், வந்தா தாங்கி குறுகி என்ற வினையச்சத்தோட அங்க சுவாமி வராங்க. இந்த அளவுல இன்றைய வகுப்பானது நாம நினைவு செய்கின்றோம். பெருமான் கருணையினால நாங்க எப்படியோ இன்னைக்கு ஒரு 20-10 பாடல் போயலாம்னு நினைச்சோம். இன்னும் ஏறக்குறைய 13 பாடல்கள் நமக்கு வகுப்பு இருக்குது. அடுத்த வகுப்பு நமக்கு சனிக்கிழமையில வரக்கு வாய்ப்பு இருக்கும். வரக்கூடிய வியாழக்கிழமை 25ஆம் தேதி சிறப்பு உழவாரம் போடலான்னு இருக்கு. வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அந்த உழவாரத்தில் கலந்து கொள்ளவும். 28ஆம் தேதி திருமுறை வந்து நமக்கு பண்ணோட சொல்லி தரக்கு வராங்க. இதை நாம் சொல்லியிருந்தோம். நாளைக்கு அதுக்கு உண்டான பணிகளை மேற்கொண்டுடலாம். அந்த திருமுறை வந்து நமக்கு பண்ணோட 3 மணி நேரம் 3 மணி நேரம் சொல்லித்தர இருக்கிறாங்க.